अस्सलाम अलैकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் பாகைக்காய் கூட்டு மாதிரி வைக்கிறேன். நிறைய பல்லாரி, வத்தல் பொடி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடியெல்லாம் போட்டுட்டு இறக்கும் போது கொஞ்சம் புளி ஊற்றணும். ஊற்றிட்டேன். வெந்துட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி வற்றணும். இன்னொரு அடுப்பில் வெள்ளை மொச்சை இது குழம்பு வைக்க போகிறேன். இந்த வெள்ளை மொச்சைக்கு தேவையான பொருட்கள்: மொச்சை குழம்புக்கு ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், 3 தக்காளி, கொஞ்சம் வெந்தயம், பெரிய பல்லாரி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் நாட்டு உள்ளி, தேங்காய், ஜீரகம், தேங்காயை வறுத்துக்கிடணும், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கினேன், வத்தல் பொடி, நல்லெண்ணெய், தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் சாம்பார் பொடி போடணும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுரும், நல்லெண்ணெய். இதை மொச்சை புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடுங்க, எந்த மாங்காய் இல்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. சோறு வடித்தாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு போடும், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நறுக்கிய பல்லாரி, பூண்டு, வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டுறணும். சின்ன உள்ளி ஒரு 50 கிராம், இதுக்கு புளி கொஞ்சம் கட்டியாக ஊற்றணும். இந்த பாவைக்காவை என்ன பண்ணணும், பாதி அப்படியே எடுத்துருவேன் கசப்பு தன்மையோட. மீதி பாதிக்கு நாட்டு சக்கரை போட்டு அப்படியே நல்லா சுண்டி வர மாதிரி வைப்பேன். நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு நீங்கள் பண்ணி பாருங்க. இன்றைக்கி 2 விதமாக பண்ண போகிறேன். பாதி இப்படி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் பாவைக்காயை. மீதி பாவைக்காவை கொஞ்சம் நாட்டு சக்கரை, இனிப்பு போட்டு, வெல்லம் போட்டு வைப்பேன். நல்லாயிருக்கும். பச்சை வெல்லமும் போடலாம். ஆனால் நாட்டு சக்கரைனா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ முச்சை ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சிட்டேன். கத்தரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு வத்தல் பொடி நான் 2 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா சாம்பார் பொடி உரப்பாக இருக்கும். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி வேகட்டும். அதுக்கப்புறம் தான் அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றணும். தேங்காய் அரைக்கும் போது வறுத்துக்கிடணும். தேங்காயை 1/4 கப்பு தேங்காய் பூ, அதை நல்லா வறுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி போடணும். சாம்பார் பொடி போடுறதுனால மஞ்சள் பொடி போட வேண்டாம். இதை மொச்சை புளி குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாதி பாவைக்காவை தனி எடுத்துடும் வெந்துட்டு. இது கசப்பு தன்மையோடு இருக்கும். இந்த பாவைக்காய்க்கு நம்ம வெல்லம் போடுறோம். இது கசப்பு தன்மையோடு இருக்கும். நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே பாத்திரத்தெலாம் கழுவிடுவேன். சிங்கிள் உள்ள பாத்திரத்தெல்லாம் சோறு வடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை போடும். 1 2 ஸ்பூன் போட்டேன். கசப்பு, இனிப்பு, புளிப்பு சேர்ந்து இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கிளறி சுண்ட நல்லா
பற்ற வச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கரண்டியை விட்டு இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கசப்பு தன்மையோடு இருக்கும் இந்த பாவைக்காய். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றும். இது ரெண்டாவது தான் புளி ஊற்றணும். இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி. நல்லா வேகட்டும். தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடணும். காய் வேகிற அளவு தண்ணி விடணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்கட்டு. முருங்கைக்காய், வெள்ளை முச்சை எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சு நல்லா சுண்ட வர கிளறணும். இப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா ருசியாக இருக்கும். சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் மத்தி மீன், சாலை மீனை பொரிக்க போகிறேன். இந்த மொச்சை குழம்புல மல்லி இலை கழுவி கட் பண்ணி போட்டுறணும். இந்த புளிக்குழம்புக்கும் மொச்சை புளிக்குழம்புக்கும் சாலை மீன் மத்தி மீனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சை வெந்துட்டான்னு பார்ப்போம். முருங்கைக்காய் மொச்சையெல்லாம். அதுக்கப்புறம் தான் புளி இப்போ ஊற்றணும். ஒரு எலுமிச்சை அளவு புளி. நான் ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன். சூப்பரான மொச்சை காரக்குழம்பு ரெடி. இப்போ மீன் ரெண்டு வகையான பாகக்காய் பொரியல். எப்படின்னா இது இனிப்பு போடாத கசப்பு தன்மை உள்ள பாவைக்காவாக வச்சுருக்கேன். இது நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன். ரெண்டுக்கும் கலர் பாருங்கள் வித்தியாசப்படும். இது ப்ரௌனாக இருக்குது, இது பச்சையாக இருக்கும். குடல் புழுக்களுக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம பாவைக்காய், கோவைக்காய், சுண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. அது வயிற்றில் உள்ள பூச்சிகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பதநீர், மோர், நொங்கு, சொரைக்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் நல்லா நிறைய சாப்பிடுங்க. அம்மை நிறைய இடங்கள்ல அம்மை போடுது இந்த வெப்புக்கு.
இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வெள்ளை மொச்சை புளி குழம்பு ரெடி ஆகிட்டு, கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்கேன், மொச்சை போட்டிருக்கேன், தக்காளி பழம் எல்லாம் போட்டு இந்த பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு வச்சிட்டேன். சூப்பரான ஒரு மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட வாங்க. மீனும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மீதி மீனை அப்புறமா பொரிச்சுக்கிடலாம். நல்லெண்ணெயில் தான் நான் மீன் பொரிக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. அல்சியா சேனலில் டுடே சமையல் மொச்சை புளிக்குழம்பு, பாகக்காய் இனிப்பில் ஒரு வகை, காரத்தில் கசப்பில் ஒரு வகை பண்ணியிருக்கேன் பாகக்காய். அதே மாதிரி மத்தி மீன், சுட சுட சோறு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.